100 கிராம் துவரம் பருப்பு எடுத்து நல்லா ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணியில் கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துடுறேன். 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். பருப்பு வேகிறதுக்காக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம்னா பருப்பு நல்லா வெந்து வந்துடும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் சாம்பார் செய்யறதுக்காக. பாத்திரம் நல்லா சூடு ஏறினதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடுறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே எண்ணெயில் வந்து பெருங்காயத்தூள் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடுறேன். தக்காளி நல்லா வெந்து இந்த மாதிரி மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போது 2 முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த முருங்கைக்காவை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த காய்கறி பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். முள்ளங்கி, நூக்கல், சவுச்சவ் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். முருங்கைக்காவை சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும்பொழுது மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க. வெறும் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சாம்பார் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காய் வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். ஏன்னா ஏற்கனவே பருப்புலேயும் நம்ம தண்ணி சேர்த்துருப்போம். இப்போ அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம்னா சாம்பார் வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும். காய் வேகிறதுக்காக சேர்த்துக்கிட்டால் போதும். தீ ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா காய் வந்து நல்லா வெந்து வந்துடும். முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. சேர்த்துருந்த தண்ணியும் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு பாருங்கள், வத்திருச்சு. வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பை நல்லா மத்து வச்சு நான் கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பருப்பு இதில் சேர்த்துடுறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி கரைசலையும் சேர்த்துடுறேன். பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த தண்ணியை இப்போ நான் சேர்த்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா. எப்போவுமே பருப்பு கடையும் போது அந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு கடைஞ்சிங்கன்னா ஈஸியாக கடைஞ்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. சாம்பார் வந்து எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது இல்லை கெட்டியாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றது போல் உங்களுக்கு தண்ணி வேணுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறதோ இல்லை அப்படியே விடுறதோ விட்டுடலாம். இப்போ சேர்த்துருக்கிற புளி கரைசலுடைய பச்சை மணம் போகணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் குக் ஆகி நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புளி கரைசல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நல்லா சாம்பார் கொதிச்சு நல்லா சூப்பராக சாம்பார் மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. முருங்கைக்காய் சாம்பார் அவ்வளோ மணமாக இருக்கும் செய்யும் பொழுதே. கடைசியாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியை நான் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா சூப்பராக முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.